அரசியல் ஆதாயத்திற்காக பிற மதத்தினரை தாக்கி பேசக்கூடாது என்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்று வரும் திரு டிடிவி தினகரன் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன் தயாரிப்பில் இசையமைப்பாளர் தினாவின் இசையில் தயாரான கழக கொள்கை பாடலை வெளியிட்டார். மதுரையில் இமாம்கள் கூட்டமைப்பினரை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று சந்தித்து பேசினார். நமது நாடு மதச்சார்பற்ற நாடு என்றும் இங்கு அனைத்து மதத்தினரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அப்போது தெரிவித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக பிற மதத்தவரை தாக்கி பேசக்கூடாது என்றும் திரு டிடிவி தினகரன் கூறினார். இங்கே இந்தியாவில் வாழ்கின்ற நாம் அனைவரும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற மனப்பான்மைதான் நம்மிடம் எப்பொழுதும் ஓங்கி நிற்கின்றது. சிலர் மதவாதங்களையும் ஜாதியவாதங்களையும் தூண்டுகின்ற பொழுது அங்கங்கே சில பிரச்சனைகள், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுபோன்று இல்லாமலே இதுவரை நாம் பாதுகாத்து வருகிறோம். நான் பிறப்பால் இந்து என்பது அது நாம் கேட்டு பெறுவதல்ல, இயற்கையாக நடப்பது. அதுபோல் ஒவ்வொரு மதத்திலும் இருப்பவர்கள் அந்த மத நம்பிக்கை, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்பது மதிக்கப்பட வேண்டும். நமது நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. இது ஒன்று மதச்சார்பற்ற நாடு. இது ஒரு இந்து நாடோ இஸ்லாமிய நாடோ கிறிஸ்தவ நாடோ அல்ல. பெரும்பான்மை சமூகத்திலும் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். சிறுபான்மையாக வாழ்கின்ற மற்ற சமூகங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டிலே அமைதி நிலவும். ஒரு தெருவில் 2 வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டுக்கொண்டாலே அந்த தெருவில் உள்ள மற்ற 100 வீட்டுக்காரர்களுக்குமே அது ஒரு பிரச்சனை, அங்கே பொது அமைதி கெடும். அதனால் ஜாதி மதம் என்பது நமது தனிப்பட்ட விஷயம், மனது சம்பந்தப்பட்ட விஷயம், பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் போய் அரசியல் இயக்கங்கள் தலையிடுவது என்றைக்கும் சரியாக இருக்காது என்பதுதான் பெரியார் வழி, அண்ணா வழியிலே வந்த நமது இதய தெய்வம் அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் அவர்களும் சரி, இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான கொள்கைகளில் அது ஒன்று. என்றைக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்காகவோ எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் பொதுவானவர்களாக இருந்து எல்லோருக்கும், பெரும்பான்மை இனம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் பாதுகாப்பாக, சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது இயக்கத்தின் கொள்கை. இதில் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்க்கிறதை விட சக மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். வரும் மக்களவைத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக திரு டிடிவி தினகரனிடம் இமாம்கள் கூட்டமைப்பினர் இந்த சந்திப்பின் போது தெரிவித்தனர்.